மருத என்ன விட மேல என்ன பண்ணிட்டு இருக்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, தண்ணி பாய்ச்ச போகணும். ஒரு மம்பட்டிக்காரனை தேடிட்டு இருக்கேன். மேல எங்க ஆட்டா அதிரசம் சுட்டு வச்சிருக்கு, எடுத்து கொடு. ஏற்கனவே உனக்கு வயிற்று வலி, இதுல அதிரசத்துனா வயிற்றால தான் போவேன். பேசா போ. நீ எடுத்து கொடுக்காட்டி போ, நானே எடுத்துக்கிறேன். இந்த பாருல சொன்ன கேளு, மேல ஏறாத. உன் வேலையை பாரியா. வயிற்று வலி எப்படி இருக்கு? எல்லாம் நல்லா ஆயிடுச்சு. மெதுவாரு, கீழே விழுந்த தெரிச்சு போயிருவேன். குத்தி வச்ச மல்லிகை மொட்டு புத்திருச்சு வெக்கத்தை விட்டு பேசி பேசி ராசியானதே, மேலொரு மாமம் பேரை சொல்லி சொல்லி ஆளானதே, ரொம்ப நாளானதே. இப்பதானே குளிச்சிருக்கேன், இன்னொருக்கா குளிச்சுக்கலாம். விடுங்க, நீங்க சின்ன பிள்ளை மாதிரி விளையாடிக்கிட்டு. ஊருக்கு தாண்டி பெரிய மனுஷன், உனக்கு முன்னால என்னைக்குமே சின்ன பையதான். இந்த பச்சை கம்பளம் நல்லாவே இருக்கு. என்ன நீங்க வயசு பண்ண வீட்டுல வச்சுக்கிட்டு நல்லா இருக்கா உங்களுக்கு? வேற என்ன பண்ற? மம்பட்டியை தேடிட்டு இருக்கேன். யாரை என்ன உடைச்ச? அது தெரியாம உடைச்சிட்டேன். இறங்கி வா கீழே. சீக்கிரமா எனக்கா? ஒவ்வொரு நாளைக்கு ஒண்ணு உடச்சுக்கிட்டு வடச்சாம்பராணி. சரி சரி, நீ உள்ளார வந்து கஞ்சி ஊத்து. எல்லாத்தையும் கொண்டு போய் வெளியே போடு. அடிக்கடி குளிக்காதீங்க. என்ன? ஒண்ணு இல்லக்கா. ஏன் ஓசி வாங்கினா கொடுக்க மாட்டாங்களே? ஐயோ, மருத என்ன பிள்ளை? இறக்கி விடியா கீழே. எங்க பிள்ளை நீ? அமாவாசை தூக்கிட்டு போயிடுச்சு. அவரு அறிவு கட்டவன், எந்த நேரத்துல எதை தூக்கிட்டு போறதுன்னு தெரியாது. எங்க ஆத்தான திட்டும், இறக்கி விடியா. வாயா. அமாவாசை போன பௌர்ணமி அன்னைக்கு நம்ம வெள்ளக்கண்ணும் செல்லக்கிளியும் கல்யாணம் பண்ணிக்க முடியாம தூக்கு போட்டு செத்தாங்களே, அவங்க இங்கத போய் திரிறாங்களாம். என்ன பயப்படுற? சரி சரி வா. நான் வர மாட்டேன். ஏண்டா? நேத்து இப்படி அழுவாண்டி கம்மையில விட்டுட்டு போயிட்டேன், காதுக்குள்ள வண்டு புகுந்துருச்சு. நீ மடைய தந்துட்டு வா, நான் காதுல பஞ்ச வச்சு படுத்துக்கிறேன். இதே இடத்துல தூக்கு போட்டு செத்தாங்களா? சரி சரி படு. அடுத்தது நீதான். மருத கட்டில படுத்து கிடக்க, போகும்போது உசுப்பு. ஐயோ செல்லக்கிளி நான் இல்லமா, என்ன செல்லக்கிளிய. யார்கிட்ட மழையை திறந்த? யாரை கட்டுற மழையை திறக்கிறோம்? மழையா? இன்னைக்கு அம்பளம் மரியாதையா மழையிட. மரியாதையா போயிரு. செவன வயலுக்கு தண்ணி வஞ்சுக்கிட்டு இருக்குது, தடுக்காத. செவன மம்மாவா? மரியாதையா வயலுக்கு போற தண்ணி இட இல்ல. பேச்சு ஒரு ஆத்தா பண்ணு பிறந்ததா தெரிய போகுது. உட்கார என்ன சொல்லிட்டா? செவல வயலுக்கு தண்ணி வாச்சுறோன்னு சொல்லி அவன் உங்க மூஞ்சில கரிய பூசிருக்கான். எச்சி சோறு திங்கிற அவனுக்கு அவ்வளவு ரோஷம் இருக்கு, உங்களுக்கு இல்ல. கேட்டியாத்தா கதைய? இதுவரைக்கும் இந்த பெரிய கருப்பன அம்பலம் அடுத்தவனைத்தான் அபராதம் கட்ட சொல்லி இருக்கிறனே ஒழிய, என்னைக்காவது நான் கட்டி இருக்கிறனா கட்டி இருக்கிறனா சொல்லு. இல்ல. அதுக்கு என்ன இப்போ? இன்னைக்கு இவனால கட்டிட்டேன். அவ அப்ப நம்ம வீட்டுல வேலை செய்யும் பொழுது அப்படித்தான், ஒண்ணு கடக்க ஒண்ணு இழுத்துட்டு வந்துருவான். அப்ப புத்தி அப்படியே இருக்கு.
சும்மா இருக்கலவே அவ என்ன பத்தி திட்ட பரவாயில்ல எங்க ஆத்த பத்தி திட்டி விட்டான் 1 ஐயா சும்மா இருப்பாரா உன்னை அப்பா அதுக்கு ஏன் இந்த குதி குதிக்கிறீங்க பாவம் அந்த புள்ள நமக்காக தண்ணி பாய்ச்சு போய் அடிபட்டு வந்து நிக்குது இப்படி கரிச்சு கொட்டுறீங்களே இந்த பாரு வருதே அவங்க அப்படித்தான் பேசிட்டு இருப்பாங்க நீ போய் மச்சல மிளகா காய வச்சிருக்கேன் அள்ளிட்டு வந்துரு நீ ஏன் உட்காந்துட்டு இருக்க சுடுசோறு குடல் குழம்பு வச்சிருக்கேன் அதை எடுத்து அவங்ககிட்ட கொடு போ எல்லாம் நீ குடுக்கிற செல்லம் புள்ள சரி சரி மோர் எடுத்துட்டு உள்ளவா வரமாட்டாங்களாக்கும் புடைக்க வேண்டியதானே அலட்டுக்கிறீங்களே மருதே என்ன புள்ள எங்க ஆத்தா சுடுசோறும் குடல் குழம்பு உனக்கு கொடுக்க சொல்லிச்சு இந்த என்னது சுடுசோறு குடல் குழம்புமா அதை நீங்களே சாப்பிடுங்க இந்த பார்ப்புல எலும்புக்கு கொட்டாம வச்சு தண்ணி தான் சமைக்கிறோம் அது மாதிரி இந்த ஏழைக்கு என்னைக்குமே பழைய சோறு தான் அமிர்தம் இன்னைக்கு இது கிடைக்குதுன்னு சாப்பிட்டா நாளைக்கு நான் என்ன பண்ணுவேன் என்னைக்கு பழச மறக்கூடாது பழைய சோறை கொண்டு வா அப்படியே 2 கூழ் கட்டி போட்டு கொண்டு வா இந்தாயா நீ கேட்ட கூழும் பழைய சோறும் ஆஹா பழைய சோறு பச்சை மிளகா கூழு குண்டு வெங்காயம் இது நம்ம ஐட்டம் குண்டா என்ன புள்ள மிளகாய் கடிச்சிட்டியா ஐயே நம்ம ஊர்ல எல்லாம் புருஷன் சாப்பிட்டேதான் பொண்டாட்டி சாப்பிடணும்னு சொல்லுவாங்க நான் எங்க கலெக்டர் என்கிட்ட விளாண்ட இந்த கவுண்ட காயம் ஒண்ணு விட என்ன பாக்குறீங்க அவசர போட்டாரு கலை பிடிக்கிறேன் ஒழுங்கா மறந்துடியா ஒண்ணு மாத்துக்க பாம்பு கடிச்சிருச்சு பாக்கியம் 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 என்ன பண்ணுது என்னாச்சு ஒண்ணுமில்ல பாக்கியத்தை பாம்பு கடிச்சிட்டு ஐயோ பயப்படாதீங்க விஷத்தால உறிஞ்சு எடுத்துட்டேன் பாக்கியம் கண்ணை திறந்து பாருமா அம்மாடி கண்ணை திறந்து பாருமா பாக்கியம் இந்நேரம் மருந்து மட்டும் இல்லைன்னா உங்க இது என்ன ஆயிருக்கும் என்ன பாச்சு ஐயோ புரிஞ்சின விஷத்தை சரியா துப்பல போல இருக்க விஷம் உடம்புல ஏறிச்சா ஐயா சீக்கிரம் ஓடி வாங்கய்யா என்னம்மா என்ன வைத்தியர் வீட்டுக்கு சீக்கிரம் தூக்குங்கய்யா சீக்கிரம் தூக்குங்கய்யா அலே நல்லா புடியா கொண்டு போங்க என்னடா கும்பரம் வர்றீங்க மருந்துக்கு பாம்பு ஏறி போச்சு சீக்கிரம் விஷமுறி மருந்து கொடுங்க அப்படியா தலை தூக்குறா குர்ரா குர்ரா அமாவாசை
என்னடா ஆச்சு இவனுக்கு? நம்ம பாக்கியத்தை பாம்பு கடிச்சிருச்சுங்க. அதுக்கு ஏன் இவனை தூக்கிட்டு வந்தீங்க? அது இல்லைங்க, பாக்கியத்து உடம்புல இருந்த விஷத்தை இவர் உறிஞ்சிட்டாருங்க. பாவி பையன் விஷத்தை சரியா துப்பல போல் இருக்குது. விஷயம் இவனுக்கு ஏறிடுச்சு. ஏற்கனவே ஒரு பல்லு சொத்த பல்ல, அத விஷம் சர்றன்னு ஏறிச்சு. பயப்படாதீங்க, இப்ப எந்திரிச்சிருவான். நான் எங்க இருக்கேன்? ஜெய்ப்பூர் அரண்மனையில. எந்திரா. ஏண்டா பாக்கியத்தை பாம்பு கடிச்சா நேரா எங்கிட்ட தூக்கிட்டு வர வேண்டியதானே? உனக்கு எதுக்கு உறிஞ்சிற வேலை? நாங்க எதுக்கு மூளையை செலவு பண்ணி மூலிகை அரைச்சு வச்சுட்டு உட்கார்ந்துருக்கோம்? பெரிய மதுரை வீர. ஏய், தெரிஞ்ச வேலையை செய்யுங்கடா. தெரியாத வேலையை செஞ்சு நீங்களும் குழம்பி ஜனங்களையும் குழப்பி விட்டுறாதீங்கடா. இவருக்கு டவுன் டாக்டர் வேணுமா? அவரை வந்து உன்னை காப்பாந்தாரு. போங்கடா போடா. ஓ மானே 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 உண்மைத்தானே. என்னடா வண்டு மான் நழிவிருச்சு? இந்த மான் மட்டும் இல்லடா, அந்த மானும் நழுவிடுச்சு. எந்த மான்? உனக்கு சொந்தமா போகுதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தியே அந்த மான். விளையாடாத விஷயத்த சொல்லு. சொல்லுடா. அந்த மாட்டுக்கார மருத பயிலும் அம்பளார் பொண்ணு பாக்கியமும் பட்டப்பகல்ல வயக்காட்டுல என்னமோ ஒரு போஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க தெரியுமா? அப்படி என்னடா போஸ்? நீ மேலே ஏறு, நான் சொல்றேன். மேலே ஏறு 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 ஏறு. அப்படியே அப்படியே. தம் தனனம் 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 தனதம் தனனம். அந்த அளவுக்கு நெருங்கிட்டானா? ஆமா, நீ அவ கூட நெருங்கி பழகிறதுக்கு ஒரு வழி இருக்கு. என்னடா? அவ வீட்டுல நீ வண்டி ஓட்டணும். பாரு, இப்படியே விட்டுக்கிட்டு இருந்தா நாளைக்கு அம்பலாருக்கு மாப்பிள்ளையாக போறவன் அவன் தான், நீ இல்ல. ஒண்ணு செய், நாளைக்கு நடக்கிற திருவிழா சண்டையில அவனை எப்படியாவது இழுத்து விட்டுறேன். அவன் கைய கால முறிச்சிடு. ஆமா,